அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க அடிக்கடி யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்களா? ஆமானா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமான டிப்ஸ், ட்ரிக்ஸ், டெக்னிக்ஸ் தரும்னு நான் நம்புறேன். யூடியூப்ல ஒரு 20 டெக்னிக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு 5 டெக்னிக்ஸை இந்த வீடியோல பார்ப்போம். பேலன்ஸ் டெக்னிக்ஸை நம்மளுடைய அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி டெக்னிக்கலான யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்டா நீங்க யூடியூபை ஓபன் பண்ண உடனே நீங்க ஆல்ரெடி சர்ச் பண்ணனதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுல லேட்டஸ்டான வீடியோஸ் மட்டும் இருக்காது. ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னால, 5 மந்த்ஸ்க்கு முன்னால, 1 இயர், 2 இயருக்கு முன்னால அப்டேட் பண்ண வீடியோஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல ரீசெண்டா அப்டேட் பண்ண வீடியோஸ் மட்டும் நீங்க பார்க்கணும்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல எண்ட் வரைக்கும் மூவ் பண்ணுங்க. கடைசியில ரீசெண்ட் அப்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல 1 ஹவருக்கு முன்னால, 2 ஹவர்ஸ்க்கு முன்னால, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால, 1 டேக்கு முன்னால அப்படிங்கிறது லேட்டஸ்டா ரீசெண்டா அப்டேட் பண்ண வீடியோஸ் மட்டும் தான் இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டெக்னிக் பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு 10 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோல ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க எதிர்பார்க்குற விஷயத்த சொல்றாங்க. உடனே உங்க நண்பருக்கு அந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்றீங்க. ஷேர் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி, டேய் இந்த வீடியோல 4 நிமிஷத்துக்கு மேல பாரு, நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி எதுவுமே ஃபோன் பண்ணி சொல்லாம நீங்க அனுப்புற அந்த வீடியோவோட லிங்கை உங்க நண்பர் வந்து பிளே பண்ணா 4வது நிமிஷத்திலிருந்து தான் அந்த வீடியோ ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணி அனுப்ப முடியும். அது எப்படின்னா, நம்ம சேனல் வீடியோவே எடுத்துக்கங்களேன். பாருங்க, இந்த வீடியோ 6 நிமிஷம் 55 செகண்ட்ல இருக்கு. இந்த வீடியோல நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் 3 நிமிஷம் 2வது செகண்ட்ல இருந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கங்க. யாருக்கு அனுப்புறோமோ அவங்கள சூஸ் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, மெசேஜ் பண்ற இடத்துல அந்த லிங்க் டிஸ்பிளே ஆகுது. அதுல எண்ட்ல கொஸ்டின் மார்க் போட்டு டீன்னு டைப் பண்ணிக்கங்க. ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுங்க. 3M2S அப்படின்னா 3 minutes 2 seconds. உங்களுக்கு 4வது நிமிஷம் 10வது செகண்ட்ல இருந்து தான் வேணும்னா 4 minutes 10 seconds டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு நீங்க அந்த லிங்கை உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு அந்த லிங்கை ஓபன் பண்ணார்னா நீங்க அனுப்பின வீடியோ 3வது நிமிஷம் 2வது செகண்ட்ல இருந்து தான் பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்க ரெகுலரா யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத வீடியோஸ் பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு டாப் ரைட்ல ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல டைம் வாட்ச்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, டெய்லியும் நம்ம எவ்வளவு மணி நேரம் வீடியோஸ் பார்க்குறோம்னு கிளியரா உங்களுக்கு பார் சார்ட்ல டிஸ்பிளே ஆகுது. இதை பார்த்துட்டு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா இந்த டெக்னிக்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிச்சுக்கிட்டோ ஆஃபீஸ்ல இம்பார்ட்டன்டான ஒர்க்கோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த டைம்ல நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கிட்ட இருந்து ஒரு நியூ வீடியோ நோட்டிபிகேஷன்ல வருது. அது என்னன்னு நோட்டிபிகேஷனை பாக்குறீங்க, கிளிக் பண்றீங்க, பிளே பண்றீங்க. ஸோ டோட்டலாக என்ன ஆக்ஷன் நடந்திருக்குன்னா, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை நிறுத்திட்டு டைவர்ட் ஆகி யூடியூபுக்கு போயிட்டீங்க. இந்த மாதிரி அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வராமல் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள டைம் வாட்சரை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஷெட்யூல் டைஜஸ்ட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைட்டு 8 மணிக்கு மேல தான் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னா 8 PM சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. இனிமேல் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பவோ படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவோ உங்களுக்கு எந்த வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வராது. நைட்டு 8 மணிக்கு தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெக் சம்பந்தப்பட்ட வீடியோவோ இல்ல ஒரு சமையல் குறிப்போ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க பிராக்டிகலா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
ஆனால் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வீடியோவில் அந்த பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பார்க்குற வீடியோவை ஸ்லோவாக ப்ளே ஆகிற மாதிரி, ரன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எந்த வீடியோவை ப்ளே பண்ணுறீங்களோ அந்த வீடியோவோட டாப்பில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பாருங்கள் Playback Speedன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நார்மலுக்கு மேலே இருக்கிற 0.75, 0.50, 0.25 இதெல்லாம் வீடியோ ஸ்லோவாக ப்ளே ஆகிறது தான். இல்லை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகணும்னா இந்த நார்மலுக்கு கீழே இருக்கிறது 1.25, 1.50, 1.752 இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகிறது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. நான் ஒரு டெமோக்காக ஒரு சாங்கை ஸ்லோவாக சூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட வீடியோவோ ஒரு சமையல் குறிப்போ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்லோவாவோ ஃபாஸ்ட்டாவோ சூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் டிப்ஸு ட்ரிக்ஸு டெக்னிக்ஸை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.